பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லேவியராகமம் 26வது அதிகாரம் வசனம் 3-4. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் மழை பெய்வது இயற்கையாய் நமக்கு கனிகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவது மிகுந்த அவசியம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் பரலோகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தின் மழையை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணணும். ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நாம, ஆண்டுடைய அன்பை ருசித்திருக்கிற நாம எப்பொழுதும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிற பொழுது தேவன் தாமே ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறேன், ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன், ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த கனிகள் இன்னும் வரல, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இன்னும் வரல? அருமையான தேவ பிள்ளையே, ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுகிறவர் இதோ கொஞ்ச நாட்களுக்குள்ள மிக அற்புதமாய், அதிசயமாய் உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆசீர்வதிக்கணுமேனு சொல்லி தேவ சமூகத்துல ஜெபித்தோம். ஆண்டவரை அறியாது இருந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால அநேக போராட்டங்களை விடுதலையாக்கப்பட்டு தேவனை அறிந்து கொண்டோம். தேவனை அறிந்தவுடன் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும் தேவ சமூகத்துல காத்திருந்தோம். ஆனால் 3 வருடங்கள் அற்புதத்திற்குண்டான அடையாளம் இல்லாமல் இருந்தது. ஆனால் 4வது வருடத்துல கர்த்தர் ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணினார். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தின் மகன் ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில அநேக இடங்கள்ல, ஒவ்வொரு இடத்துலையும், வேலையில, ஊழியத்துல, எல்லா இடத்துலையும் மிகுந்த பலனையும் மிகுந்த கனிகளையும் கொடுத்தார். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுகிறவர் நிச்சயம் உங்களுக்கு பெய்ய பண்ணுவார். லேவியராகமம் 26 வசனம் 3-4 அடையாளமாய் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறவர். கொஞ்சம் கூட விசுவாசத்துல தளர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல குறைந்து போயிடாதீங்க. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் நீ மழையை பெய்ய பண்ணுவீர், ஏற்ற காலத்தில் நீ உயர்த்துவீர், ஏற்ற காலத்தில் என்னை எல்லா வகையிலையும் பலப்படுத்துவீங்க சொல்லி ஆண்டவர் துதித்து கொண்டு எந்த நேரத்திலும் ஆண்டரை பின்வாங்கி போயிடாதீங்க. ஒரு சிலருடைய விசுவாச பாதையில பார்க்கிறேன், ஒரு சில வருடங்கள் ஆண்டருக்குள் இருக்கிறாங்க, சின்ன சோதனை வருகிறது, பின்வாங்கி போயிடறாங்க. போகக்கூடாது. கலப்பையின் மேல கை வைத்துட்டோம், திரும்பி பார்க்க கூடாது. உங்களுக்கு ஏற்ற காலத்துல ஆசீர்வாதத்தின் மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். உங்களுக்கு பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். எந்தெந்த இடத்துல விளைச்சல் எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த இடத்துல நன்மையை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த இடத்துல புதிய வாசல்கள் திறக்கப்படணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ, என் ஆண்டவர் உங்களுக்காய் திறப்பார். அந்த ஆசீர்வாதத்தின் மழை உங்களுக்காய் கடந்து வரும். விசுவாசத்தோடு என்னோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் மழை என் வாழ்க்கையை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், ஏற்ற வேளை இந்த ஆசீர்வாதத்தின் மழையை நீங்க பெய்ய பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரோடு இருக்கிற இந்த விசுவாச பாதையில உறுதியாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு மேலான அற்புதங்களை செய்வார். God bless you.